இது ஒரு டிஸ்க்ளைமரா நான் முதல்ல சொல்லிடுறேன். பயத்தை உண்டாக்குற மாதிரி தான் அவருடைய இந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன். அரசியல ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்க சொல்றாரு, ஆப்ஷனா அரசியல ஒரு தொழிலா எடுத்துக்க சொல்றாரு. இந்த அரசியல்னா என்னன்ற பார்வை இல்லாத ஒருத்தர் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். மாணவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அரசியல் வாங்க சம்பாதிங்கன்னு சொன்னா அது என்ன மாதிரியான ஒரு நாடகத்தனம் இருக்கு அவரோட பேச்சில். நல்ல தலைவர்கள் எல்லாமே அந்த தமிழ்நாட்டுக்கு இப்படி வளர்ந்துருக்கு. ஒரு ஆர்வக்கோளாறு அரசியல் இருக்குல்ல, அது அப்படித்தான் அது அமைய ஆரம்பம். இல்லைன்னா மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலை மாறிடுவார். கையை உதறிட்டு போற ஆட்கள் தான் எல்லாருமே. நாளைக்கு விஜய் சொல்றதே எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிட்டு ஓட்டு போட போற கூட்டம் தான் அதெல்லாம். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். இந்த முறை நம்ம பேச போகிறது விஜயோட அரசியல் பற்றி. என்னென்னா, இப்போ 2 நாட்களுக்கு முன் நடந்த அந்த பள்ளி மாணவர்களுக்கான அந்த பரிசளிப்பு விழாவில் விஜய் ஒரு சிற்றுரை ஆற்றினார். அதில் தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு பேசியிருக்கார் மாணவர்கள் மத்தியில். இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பல விஷயங்கள் பேசுகிறோம், எல்லாருடைய சினிமாக்களை பற்றியும் பேசுகிறோம், அதிகமாக ரஜினியை பற்றி பேசுகிறோம். ஏன்னா ரஜினியோட நடவடிக்கைகள், அவர் போகிறது, அவரோட படப்பிடிப்பு, இது எல்லாமே பெரிய செய்தி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த செய்தியை எல்லாருக்கும் முன்னே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் நம்ம முழுக்க ரஜினியோட பிஆர்ஓவோ அல்லது ரஜினியோட ஸ்போக்ஸ் பர்சனோ நம்ம கிடையாது. எது மக்களால் அதிகம் விரும்பப்படுகிறதோ அந்த செய்தியை அதிக அளவு நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ தான் ரஜினியை பற்றி நம்ம பேசுகிறனுடைய பின்னணி. இவ்வளோ தான். இன்னொரு விஷயம் சொல்லலாம். என்னென்னா, கூடுதலான தகவல்கள் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அது ஒரு விஷயமா. நம் ஓரளவுக்கு தெரியுன்றதுனால நம்ம சொல்கிறோம். எல்லாமே தெரியும் நம்மளும் அதை டிஸ்க்ளைம் பண்ண முடியாது. இன்னொன்று, வேறு நடிகர்களை பற்றி, உதாரணத்துக்கு விஜய் பற்றி, கமல்ஹாசன் பற்றி இப்படி நம்ம பேசும்போது அந்த நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ன்ற பேரில் தங்களுடைய வன்மத்தை நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்லணும். ரஜினியை பற்றி உண்மையை மட்டுமே தான் நம்ம சொல்கிறோம். எந்த இடத்துல இட்டுக்கட்டியோ நடக்காததையோ பொய்யான விஷயத்தை நம்ம சொல்கிறதே கிடையாது. இந்த உண்மையை மட்டுமே சொல்கிறோம். அதை கூட அடக்கி வாசிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும். அதுக்கே இவங்களுக்கெல்லாம் அப்படி தெரியுது. மற்ற நடிகர்களை பற்றி உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம். இந்த உண்மையை சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ அது கேவலமாக தெரியுது. நம்ம பேசுறது எல்லாமே உண்மைதான். இப்போ விஜய் பற்றினா லியோ படத்தை எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன நடந்ததுங்கிற உண்மையை நம்ம பேசணும். ஆனால் கேட்குறவங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சுது? எதிராக பேசுகிற மாதிரி. நம்ம ரொம்ப எதிராக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உண்மை அதுதான். அதே போல் கமல்ஹாசன் நடிப்பை பற்றி நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடிப்பில் அவர் உலகமாக நடிகர், அதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் ஒரு படத்துக்காக அவரை மாதிரி அர்ப்பணிப்பு, அவரை மாதிரி ஈடுபாட்டோடு நடக்கிற நடிகர்களை ரொம்ப ரொம்ப கம்மி உலகத்தில். அதனால தான் அவரை உலக நாயகன் சொல்கிறாங்க. உலக நாயகன் சொல்லிட்டு உலகத்தில் யாரோ சொல்ல, நம்மளே தான் சொல்கிறேன். ஏன்னா நாம் பார்த்த வரையில் உலகில் இவரை விட மிகச்சிறந்த நடிகரை பார்க்க முடியாதுன்றதுனால அந்த பேரை வச்சு கூப்பிடுறாங்க. இதை இந்த உண்மையை நம்ம சொல்லும்போது சிலருக்கு அது நம்ம ஏதோ ஒரு சார்பாக பேசுகிற மாதிரி தெரியுது. அதனால் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, நான் எல்லாரை பற்றியுமே உண்மையை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அவங்க சினிமாவிலையும் சரி, அரசியலும் சரி, அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னவோ, அது என்ன நோக்கமோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அதை கேட்குறவங்க பார்க்குறவங்களுடைய மனநிலை தான் நம்மளை பற்றி இப்படி ஒரு கருத்தை அவங்களுக்கு உருவாக்குது. அதனால் இது ஒரு டிஸ்க்ளைமராக நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நம்ம விஜய் மேட்டருக்கு போகலாம். போன வருஷம் அவர் மாணவர்களுக்கு பரிசும் விருதும் கொடுத்தாரு. அப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. இருந்தாலும் அந்த விழாவின் நோக்கம் என்னங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஏன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, தேர்தலில் நிற்க போகிறாரு, முதல்வர் பதவிக்கான ரேஸில் அவர் நிற்கிறாருங்கிறத நம்ம முதல்ல சொல்லணும். 234 தொகுதிகள் தானே? ஆமாம், எல்லாத்தையுமே தொகுதி வாரியாக தான் அவர் இனம் பிரித்தார். அதாவது பசிக்கு சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி, அல்லது அறிவுக்கு கல்வி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது இந்த சட்ட உதவி கொடுக்க எல்லாமே 234 தொகுதி அப்படின்ற அந்த தொகுதி தான் அவருடைய டார்கெட்டாக இருக்கு. அதனால அந்த அரசியல் இல்லைன்னு சொன்னா கூட இது ஒரு அரசியல் இல்லை, அவர் அப்பயே சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னா, ஓட்டு அரசியல் தான் முக்கியம். நீங்கள் எல்லாம் எதிர்கால ஓட்டர்ஸ் அப்படிங்கிறத அவர் அந்த இதில் சொல்லிட்டார், அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ அந்த விழா முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லேயே அவர் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அரசியலுக்கு வரப்போறேன்ட்டாரு, இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்ட்டாரு, நிறைய
அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுட்டாரு. ஸோ இப்போ முழுக்க முழுக்க அரசியல் பயணம் தான் அவரோடது. சினிமாங்கிறது ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டார். இந்த அரசியல் பயணத்தில் இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அதில் வந்து அவருடைய பேச்சு வந்து ஹைலைட்டாக நிற்குது. என்னென்னா, தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை, நிறைய நல்ல தலைவர்கள் உருவாகணும், நீங்கள் எல்லாம் கூட வந்து அரசியலை ஒரு கேரியராக எடுத்துக்கணும், மறைமுகமாகவும் அரசியலில் நீங்கள் ஈடுபட முடியும். ஆமாம், அதுவும் சொல்கிறேன். ஆமாம், மறைமுகமான அரசியலை கேரியராகவே எடுத்துக்கணும்னு சொன்னால் என்ன மறைமுகம் தேவைப்படுது? அதுவும் சொல்கிறார். ஒரு அரசியலை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்க சொல்கிறாரு, ஆப்ஷனாக அரசியலை ஒரு தொழிலாக எடுத்துக்க சொல்கிறார். இப்போ இதில் நம்ம முரண்படுறன்னு இல்லை, பொதுவாகவே வந்து அரசியல்னா என்ன, இந்த அரசியல்னா என்னன்ற பார்வை இல்லாத ஒருத்தர் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். அரசியல்னா என்னன்ற ஒரு முழுமையான விரிவான பார்வை இல்லாத ஒருத்தர் தான் அரசியலை ஒரு தொழிலாக எடுத்துக்கங்க, அரசியலை ஒரு கேரியராக எடுத்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் என்பது முழுக்க முழுக்க சேவை, மக்கள் சேவை தான். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் எல்லாரையும் பாருங்கள், 100% வந்து அவங்க இந்த சேவை மனப்பான்மையோடு இருந்து கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டு, கடைசி வரைக்கும் அரசியல் வேலை பார்த்துட்டு கையை உதறிட்டு போகிற ஆட்கள் தான் எல்லாருமே. அவங்க எம்எல்ஏவுக்கு வாங்குற அந்த ஊதியத்தை கூட கட்சிக்கு தான் கொடுக்குவாங்க, கட்சிக்கு தான் கொடுக்குறாங்க. அன்பளிப்பாக வர்றதெல்லாம் கட்சிக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வாழும் உதாரணமாக நல்லக்கண்ணையா இருக்காரு. ஏற்கனவே வாழ்ந்த உதாரணமாக நிருபன் சக்கரவர்த்தியை நம்ம பார்த்துருக்கோம். முதல்வர் அலுவலகத்துட்டு வெளியே வரும்போது வெறும் தகரப்பட்டியை தூக்கிட்டு வந்த ஒரு மனிதர், அதை நம்ம பார்த்துருக்கோம். இல்லை ஜோதி பாசு, எவ்வளோ பேர் சொல்லலாம். இதுவெல்லாம் வந்து அரசியல் என்பது வெறும் மக்கள் பணி, அவ்வளோதான். அதில் வர்ற ஊதியம் கூட எனக்கு வேணான்னு சொன்னவங்க அவங்கெல்லாம். சரி, இன்னைக்கு காலம் மாறி போச்சு, அப்படியே வந்து அரசியல்வாதியாக வராங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து எல்லா வசதியும் கொடுக்குறாங்க, ஊதியம் தராங்க, வசதிகள், காரு, ஃப்ளைட்டு, எல்லா வசதிகளுமே இருக்குது. அதுக்கு வந்து வேலை பாரு, மக்களுக்கு வேலை பாரு, அதுதான் அரசியல். இந்த புரிதல் இல்லாமல் வந்து மாணவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் அரசியல் வாங்க சம்பாதிங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான சம்பாதிங்கன்னு சொல்லல, அவர் ஒரு வாய்ப்பாக உருவாக்கிங்கிறாரு. கேரியருங்கிறது என்ன? கேரியர்னு சம்பாதிக்கிறது தான். கேரியர்ன்றது என்ன? ப்ரொஃபஷன் தானே. ரெண்டாவது என்னன்னா, நல்ல தலைவர்கள் இங்கே இல்லைன்றார். அதை சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து அதில் முரண்படுறாரு. எப்படின்னா, நல்ல தலைவர்கள் இங்கே இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாத வசதிகள் இல்லை, இங்கே இல்லாத வந்து இங்கே நம்ம கல்வியிலும் சரி மற்ற எல்லா வசதிகளும் சரி நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவில் எந்த மாநிலத்தோட ஒப்பிட முடியாதுன்னு சொல்கிறார். நல்ல தலைவர்கள் எல்லாமே அந்த தமிழ்நாட்டு இப்படி வளர்ந்துருக்கு. நல்ல தலைவர்னா காமராஜர்லேருந்து இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நீங்கள் சும்மா வந்து சீர்தூக்கி பாருங்கள். இவங்க இந்த தமிழ்நாட்டுக்காக செஞ்சிருக்கிற பணிகள் என்னங்கிறது தெரியும். படிங்கடான்னு இந்த காமராஜர்லேருந்து மு.க. ஸ்டாலின் வரைக்கும் படிப்புக்காகவே எவ்வளோ பெரிய கடன் சுமை இந்த தமிழ்நாட்டின் மீது இருந்தாலும் அதை பற்றி கவலையப்பட்டதில்லை. படிங்க, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம். இப்போ இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதை தான் சொல்கிறார். என்ன வேணா படி, நீ படிச்சுக்கிட்டே இரு, என்ன பணம் இல்லை, கஜானா காலி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த தலைவர்களெல்லாம் இல்லாமல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை நீங்கள் மேல்நாட்டோட ஒப்பிடுறீங்களா? இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அதே மாதிரி இந்திய அளவுலையும் இந்த விகிதாச்சாரம் பார்ப்பாங்கல்ல, ஒரு பிறப்பு விகிதம், பெண்களுடைய முன்னேற்றம், சுய தொழில் வாய்ப்புகள், அப்புறம் தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, இது மாதிரி பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. பல ஆண்டுகளாக அது இருக்கு. இந்த வசதிகள்லாம் எப்படி தலைவர்களால் தானே வந்திருக்கு. கண்டிப்பா. அதாவது பெண்கள் முன்னேற்றம் நீங்க சொன்னதுனால அதை சொல்றேன். நீங்க எலெக்ஷன் டைம்ல நம்ம ராஜ்தீப் சர்தேசாய், வட இந்திய மிகப்பெரிய ஊடகர், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து 5 நாள் இருந்துட்டு போனார். இந்த 5 நாளில் தமிழ்நாட்டை மேக்சிமம் சுற்றி பார்த்துட்டேன், இருந்து கூட பத்தாது தான். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் முன்னேற்றம்னா அந்த கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையோடு எழுந்து நிற்கிற பெண்களை வந்து நான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே பார்க்கல, தமிழ்நாட்டை தவிரங்கிறார். இங்கே இருக்கிற பெண்களில் கிட்டத்தட்ட சரிபாதி 50% பேர் வந்து சொந்த முயற்சியில் அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த முன்னேறிய ஒரு பிரிவினராக இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, தங்கள் கைகளில் தாங்களே நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோவை நான் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பக்கம் கூட எந்த ஸ்டேட்டும் வர முடியாதுன்னு சொல்கிறார் பெண்கள் விஷயத்தில். ஏன்னா இந்த மாநிலம் தான் பெண்களுக்கு இலவச கல்வி, கல்விக்கு உதவித்தொகை, பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம், இப்படி அது இல்லாமல் உரிமை தொகை என்ற பேர்லேருந்து மாதம் 1000 ரூபாய், இதெல்லாம் வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே பார்க்க முடியாத ஒன்று. அது தமிழ்நாட்டில் தான் பார்க்குறோம். தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் அதை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, விஜய் பேச்சில் நம்ம கவனிக்கும் போது இன்னும் ஒரு எப்படின்னா, ஒரு அரசியலுக்கு அவர் முழுமையாக வந்த பிறகும் கூட அந்த பேச்சில் ஒரு பெரிய
ஒரு முதிர்ச்சி இல்லாத மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா ஒரு அடிப்படையா ஒருத்தர் பேசுற மாதிரியே பேசிட்டே இருக்கிறாரு. அதான் இப்பயே சொல்றேன், சொல்லி விமர்சனம் பண்ணி அவர் பேசுற அளவுக்கு இன்னும் டெவலப் வரல. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் தெரியாது. நான் இப்பயே சொல்றேன், நம்ம விஜய் வந்து நமக்கு எதிரி கிடையாது, இன்னும் நிறைய கத்துக்கிட்டு வரட்டும், தப்பு இல்லை. ஆனா ஒரு நாடகத்தனம் இருக்கு அவரோட பேச்சுல. நீங்க அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. அவர் பேச்சு முழுக்கவே ஒரு செயற்கையும் ஒரு நாடகத்தனமும் இருக்கு. நீங்க ஒரு வந்திருக்கிற அந்த பசங்க எல்லாருமே வந்து ஏதோ விஜயே இப்பயே வந்து அவர் சிஎம் ஆயிட்டு சிஎம் சேர்ல உட்கார்றதுக்கு உறுதிமொழி எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு வந்து அவங்க எல்லாரும் அங்கே பேசியிருந்தாங்க. அவங்க உடல் மொழி, பேச்சு, அவங்களுடைய இது கோஷங்கள் எல்லாமே வந்து அப்படித்தான் இருந்தது. அதை பார்த்து இவர் வந்து புல்லரிச்சு போயிட்டு சரி சரி உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது, அப்புறமா பார்த்துக்கலாம், இதெல்லாம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப சினிமாட்டிக்கான ஒரு சீன். இதெல்லாம் இந்த சீனெல்லாம் இல்லாமல் வந்தால் மட்டும்தான் விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலை மாறிடுவார். இன்னொரு விஷயம், ஒரு மக்கள் போராட்டம் ஒரு இதெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இது மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு தடையும் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? பவுன்சர்ஸ் எல்லாம் துபாயிலேருந்து வந்தாங்கன்றாங்க. இதுக்கே பக்குன்னு நமக்கு. அட பாவிகளா, ஒன்றுமே இல்லையாடா, இப்போதான் ஒரு கூட்டம் போடுறீங்க, இதுக்கே துபாயிலேருந்து பவுன்சர்ஸ்னா இன்னும் வரப்போகிற நாட்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் பதவிக்கெல்லாம் வந்து அமெரிக்க ராணுவம் பாதுகாப்பு தான் இருக்கும். ராணுவமே இங்கே வந்து நிற்கணும், அது போலீஸுக்கு வேறு வேலையே இல்லை, இதே தான் வேலைன்னு சொல்லி வைப்பீங்க. அதனால் இன்னும் எதிர்வர்ற காலங்களில் இவருக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு பிடிமானம் வந்துருச்சுன்னா இன்னும் என்ன மாதிரியெல்லாம் பேசுவார் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து உண்டாக்குற மாதிரி தான் அவருடைய இந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன். விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒரு பெரிய நம்பிக்கையை பெறணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த மாதிரி பந்தாக்களை விட்டு ஒழிக்கணும், இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்க்கணும். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த திராவிட தலைவர்கள் போட்ட மிக வலுவான அடித்தளத்தில் தான் இன்றைக்கி நின்றுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க. இவங்க போட்ட அடித்தளம் வந்து வீணாக போயிருந்துச்சுன்னா இவங்க ஒருத்தர் கூட வந்து இப்படி பேசக்கூட இருக்க மாட்டாங்க, ஆட்கள் இருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் இந்த திராவிடத்தை விமர்சிப்பவன் அல்லது வாழ்த்துற யாராக இருந்தாலும் இந்த உண்மையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் அரசியலே பேசணும். விஜய் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், நல்ல முறையில் இந்த அரசியலில் அவர் வரணும்னு நினச்சாருனாக்கா இந்த பேச்செல்லாம் அவருக்கு உதவாது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களை வந்து அப்படியே தூக்கி ஒன்றுமே செய்யலைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அவங்களுடைய இது ஆணிவேர்ல தான் நம்ம நிக்கிறோம். உனக்கு சித்தாந்த ரீதியா என்ன உனக்கு முரண்பாடு வந்துருச்சு அதை சொல்லு. அப்போ கொள்கையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா இதுல என்ன நம்ம எதுல பின்தங்கி இருக்கோம்னு குறிப்பிட்டு சொல்லணும். எந்த வசதிகளை பின்தங்கி இருக்கோம். 19 ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போவாங்க அரசியல் தலைவர்கள் எல்லாம், எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு ஜனநாயக படுகொலை இது அப்படின்னு பொதுவாக எதுனா ஜனநாயக படுகொலை, என்னடா உனக்கு பிரச்சனை சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தான் இந்த பேச்சு. நல்ல தலைவர்கள் இல்லை. யார் நல்ல தலைவர்கள் இல்லை? நீ யாரை நல்ல தலைவர்னு சொல்ற? அதுக்கு இலக்கணத்தை சொல்லு முதல்ல. இப்போ இவ்வளோ பெரிய நடிகர், கடைசி படம் லியோன்னு ஒரு படம், கடைசியாக வந்த படம், இந்த படத்தில் கூட வந்து ஒரு குடிகாரனாகவும் கண்டினியூஸாக ஒரு செயின் ஸ்மோக்கராகவும் தான் வந்தார் அவர். நீ பசங்களுக்கு போதை ஒழிக்கணும்னு சொல்றிய, உண்மையிலே உனக்கு அக்கறை இருந்தால் உன் படத்துலேருந்து அதை செய்யலாம். எத்தனையோ நடிகர்கள் வந்து நான் இனி குடிக்கிற மாதிரி சீன் நடிக்க மாட்டேன், புகைப்பிடிக்கிற சீன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த சூர்யாவெலாம் வந்து அது ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் கடைசி வரைக்கும் வந்து அதை எதையுமே கடைப்பிடிக்கலை. கடைசி வரைக்கும் போதையில் மூழ்கிற ஒரு கேரக்டரை தான் வந்து படத்தில் அவர் வராரு. ஒரு படத்தில் பார்த்தா கண்ணு மண்ணு தெரியாமல் ஒரு 10 பாட்டில் குடிச்சிட்டு கவுந்து கிடக்கிறார் சோஃபாவில். காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து வாத்தி கம்மின்னு ஒரு தூக்கிட்டு ஓடுவாங்களாம். இந்த சீனை கற்பனை பண்ணுங்களேன். நீ எப்படி மாணவர்களுக்கு வந்து போதை இல்லாமல் குடிக்காமல் இருக்கணும்னு சொல்ல முடியும்? போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதை வலியுறுத்துறது தப்பு இல்லை. ஆனால் அதனுடைய புள்ளி ஆரம்பம் எங்கே இருக்கணும்னா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். உனக்கே அதை கடைப்பிடிக்கணுன்ற ஒரு அரிசியே இல்லையே உனக்கு, அப்புறம் ஏன் வந்து இதை சொல்ற? இன்னொன்று, இந்த பேச்சை பார்த்தா ஒரு தீவிர அரசியலுக்கு எப்போ வருவாருங்கிறது ஒரு சந்தேகம் மாதிரி இருக்குல்ல. இந்த முழு பேச்சு நீ கேட்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? எனக்கு வந்து அவர் அரசியலுக்கு வருவார் நிச்சயமாக. வந்து அந்த ஆர்வக்கோளாறு அரசியல் இருக்குல்ல, அது அப்படித்தான் அது அமையும். ஆரம்பம் இவரோட ஆரம்பம் ஆர்வக்கோளாறாக தான் அமையும். ஏன்னா அவர் பேசுனது, அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவருடைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய உடல்மொழி, அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்கும்போது இது மிகப்பெரிய ஆர்வக்கோளாறாக தெரியுதாடா, அப்படிதான் தோணுது. இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இவருக்கு பெரிய சப்போர்ட்டாக வந்து வெளியிலேருந்து பேசுகிறாரு. கூட்டணியில் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், அவங்க 2 பேரும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முரண்கள் இப்படியே தொடர்ந்தா சீமான் மட்டும் இல்லை, விஜயும் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுவார். ஏற்கனவே களம் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் கலை யதார்த்தத்தை நான் பேசுகிறத கேட்டு இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூட ஆவாங்க. ஈவன் சீமான் வந்து அதை உண்மையிலே வந்து அதுக்கு அவருக்கு டென்ஷன் ஆகலாம். ஆனால் களம் எப்படி இருக்குது?
உங்களை வந்து இன்னும் சீரியஸாக யாருமே எடுத்துக்கல, சீரியஸான தலைவர்களை யாருமே எடுத்துக்கல. அந்த லிஸ்ட்டில் சேர்றதுக்கு தான் விஜய் வராருன்னு தான் இப்போ வந்து எல்லாரும் சொல்லாரு. இப்போ இங்கே போயிட்டு ஒரு 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 குற்றச்சாட்டை மக்கள் முன்னாடி வைக்கணும்னா அந்த குற்றச்சாட்டு ஏற்கும்படி இருக்கணும். நீ பொதுவாக போயிட்டு நல்ல தலைவர் இல்லை யாரும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குற ஒரு தாய்மார்கள்கிட்ட போய் நீ சொன்னீன்னாக்கா அவங்க திருப்பி சிரிப்பாங்க இல்லையா? இங்கே இருக்கிற நீ என்ன வந்து இன்னும் இல்லைன்னு அந்த கலை யதார்த்தத்தை சொல்லு, அதை விட்டு பொதுவாக குறை சொல்லக்கூடாது. இப்போ விஜயோட பேச்சை வந்து நம்ம பயங்கரமாக ஒரு டீகோடிங் மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு தரப்பில் அந்த 2K கிட்ஸு அப்புறம் இளம் தலைமுறையினர் வந்து விஜயை வந்து ஆதரிக்கிறாங்க. இருக்குது அந்த நம்ம இப்போ ஏன் இவ்வளோ விளக்கமாக இதெல்லாம் சொல்கிறோன்னா அந்த ஆபத்தை நினச்சி தான் அதை சொல்கிறோம். இப்போ அந்த பசங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் இதை பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் கிடையாது. விஜய் ஒன்று சொல்லிட்டாருன்னு உடனே வந்து அதை பெருசாக வந்து அவங்க வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளோ உண்மைகள் இருக்குல்ல, இதுக்கு பின்னால் இந்த உண்மைகளை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. நாளைக்கு விஜய் சொல்கிறதே வந்து எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிட்டு ஓட்டு போட போகிற கூட்டம் தான் அதெல்லாம். ஏன்னா இந்த இதில் வந்து நீங்கள் வந்து முதல்வரை வந்துடுங்க, கையெழுத்து இப்படி போடுங்கன்னு சொன்ன யாருக்குமே வாக்குரிமை கூட கிடையாது. ஓட்டு போடுற தகுதி இல்லாத பசங்க தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம். ஆனால் இன்னும் 2 வருஷத்தில் உனக்கு ஓட்டு வந்துடும், இந்த தேர்தலப்போ உனக்கு ஓட்டு வந்துடும். அந்த நேரத்தில் எதையுமே யோசிக்காமல் இப்படி அவரை ஆதரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அபாயம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த விளக்கத்தை சொல்கிறோம். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னது தான், நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய மறைமுகமான ஒரு சக்தி இருந்துக்கிட்டு அவங்க ஆட்டு விற்கிற கைப்பாவையாக இருந்துட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிற அந்த மாதிரி தலைவராக இருந்தால் விஜய் அரசியலுக்கே வர தேவையில்லை. ஆனால் சுயமாக யோசிக்கணும், உண்மையில் அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியணும், புரிஞ்சு அதை வந்து பேசி அது மக்கள்கிட்ட போய் நின்னாருனாக்கா அது வந்து எடுப்படும். இல்லை இந்த அரசியல் தான் வருதுன்னு சொன்னால் அதனுடைய முடிவு என்னன்றதை நம்ம இப்போ சொல்லலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.